கீர்த்தனா அவர்களை வச்சு அமைச்சர் கீர்த்தனா அவர்களை ட்ரோல் பண்ணுறது, அவங்கள டார்கெட் பண்ணுறது, அவங்கள ஈஸி டார்கெட்டாக திமுக நினைத்து விட்டது அப்படின்னு சொல்லி சில மாதங்களுக்கு முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஒரு மாதம் ஆயிடுச்சுன்னு தோணுது அந்த வீடியோ போட்டு. அப்படிப்பட்ட கீர்த்தனா அவர்களை மறுபடியும் டார்கெட் பண்ணுறதுக்காக மலேசியாவில் இருக்கக்கூடிய ஒரு பெண்ணினுடைய வீடியோவை எடுத்து திமுகவினுடைய ஆபாச ஐடி விங்ஸை சார்ந்தவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த பெண்ணினுடைய வீடியோவை எடுத்து பார்த்தீங்களா கீர்த்தனாவினுடைய அட்டூழியங்கள் அப்படின்னு சொல்லி தேவையில்லாமல் அமைச்சர் அதில் கனெக்ட் பண்ணி வீடியோவை வைரல் ஆக்குறாங்க. இதையெல்லாம் யார் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, முன்னாள் டிஎம்கேனுடைய ஐடி விங் இருக்குல்ல, டிஆர்பி ராஜா அவர்கள், அவங்களுடைய ஃபாலோவர்ஸ். அவங்க இவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க, இவங்க அவங்கள ஃபாலோ பண்ணியிருக்காங்க. இவர் போடக்கூடிய அந்த பதிவுகள் அப்படிங்கிறது திமுகவினுடைய ஐடி விங்குக்குள்ளே வருது. கீர்த்தனா அவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சாயலில் இருக்கக்கூடிய பெண்ணினுடைய புகைப்படத்தை எடுத்து கான்ட்ரவர்சியாக மாற்றுறாங்க. மலேசியாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்மணிக்கு இந்த நியூஸ் போகுது. சும்மா விட்டுருவாங்களா? ஒரு பெண்ணினுடைய அவங்க மரியாதை, மானம், இது எல்லாத்தையுமே எவனே தெரியாத ஃபேக் ஐடியில் இருக்கக்கூடிய சில தருதலைகள், இந்த வார்த்தையை நான் சொல்லி தான் ஆகணும், தருதலைகள். ஏன்னா இது ராசா அவர்கள் சொல்லியிருக்கிறார் தருதலைகள் அப்படின்னு சொல்லி. அவர் சொல்கிறத நம்ம ஃபாலோ பண்ணாமல் இருக்க முடியுமா? அவர் சொல்கிறத அப்படியே நம்ம சொல்லுவோம். தருதலைகள் என்ன செய்கிறாங்க, மாட்டிக்கிட்டாங்க இப்போ. ஏன்னா அந்த அக்கா என்ன செஞ்சிருச்சு, போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. அதுவும் மலேசியா போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருச்சு. என்னை பற்றி தப்பாக எழுதியிருக்கான், தப்பாக பேசியிருக்கான், என்னுடைய இண்டிவிஜுவாலிட்டி அப்படிங்கிறத அவன் கேள்விக்குறியாக மாற்றிருக்கான், எனக்கான அங்கீகாரத்தை அவன் கெடுத்திருக்கான் அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட வழக்குகள் தொடர்ந்தனால இப்போ எவன்லாம் அதை ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருந்தானா அவன்லாம் டிலீட் பண்ணி ஓடிட்டுருக்கான். இல்லை, ஏன் இந்த பிழப்பு? இந்த பிழப்பு பிழைப்பதற்கு வேறு ஏதாவது செஞ்சுட்டு போகலாம்ல அப்படிங்கிற மாதிரி கேள்விகள் உருவாகி இருக்கிறது. இந்த தருதலைகள் அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாதுங்க. ராசா அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்ன அப்படிங்கிறத இந்த ஒரு பதிவில் பார்க்க போகிறோம். இது தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். ஃபஸ்ட்டு இந்த தருதலை அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி பரந்தூர் விமான நிலையத்தை பற்றி அதிகமாக ஸ்டடி பண்ணிகிட்டு இருந்தேன். அப்படி ஸ்டடி பண்ணும்போது ஒருத்தர் பேசுகிற ஒரு வீடியோவை எதேர்ச்சியாக நான் பார்க்க வேண்டியதாக இருந்தது. 2009 பெரம்பூரில் ஒரு அரசு மருத்துவமனை வர்றதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி ஒன்று வருது. அப்போது திமுகவினுடைய அந்த ஒரு காலகட்டம், அவங்க தான் ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க போல். அந்த நேரம் ராசா அவர்கள், என்னுடைய 20 ஏக்கர் நிலம் இருக்குது, அதை வச்சு நீங்கள் என்ன செஞ்சுக்கோங்க, அரசு மருத்துவமனையை ரெடி பண்ணிக்கோங்க. எம்பிட்டு எவ்வளோ நல்ல மனுஷன் அவர் அப்படின்னு சொல்லி தோணுதில்லை? அறப்போர் இயக்கம் ஏவா வேலு அவர்கள் 8 கோடி மண் எங்கே, 8 கோடி ரூபாய்க்கான மண் எங்கே அப்படிங்கிற வீடியோவை நீங்கள் பார்த்தீங்களா இல்லையான்னு தெரியல. டிபி ட்ரூப்ஸ் தமிழ் பட்சத்துக்கான ஒரு இம்பார்ட்டன்ட் காணொலி, அறப்போர் இயக்கத்துக்கான ப்ரூஃபுடன் அதை நம்ம பகிர்ந்திருந்தோம். அதை பார்க்கலன்னா பார்த்துருங்க. அதில் கலைஞர் திடல் அப்படிங்கிற ஒரு திடல் அமைக்கப்படுகிறது. காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, திமுகவினுடைய வடக்கு மாவட்ட இளைஞரணி கூட்டம். அந்த இளைஞரணி கூட்டத்துக்காக அப்படி ஒரு திடல் அறிவிக்கிறாங்க. அந்த திடல் ஏவா வேலு அவர்களுடைய அவங்களுடைய மகனுடைய ஒரு நிறுவனத்தின் பெயரில் வாங்கப்பட்ட இடம். ஒரு 126 ஏக்கர். அந்த 126 ஏக்கரில் ஒரு போர்ஷனை ஒதுக்கி அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த திடல் அமைக்கிறாங்க. இதை காரணமாக வைத்து அந்த திடலுக்கு தேவையான மண் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே என்ன செஞ்சுருக்காங்க, இங்கே கொண்டு நிரப்பியிருக்காங்க. இதனால் டபுள் பெனிஃபிட். அங்கே இளைஞரணி மாநாடையும் நடத்திடலாம், இவங்களுடைய நிலமும் சமம் செய்யப்படும். இதுதான் ஏவா வேலு அவர்கள் அவங்களுடைய மகன் மீது அறப்போர் இயக்கம் வைத்திருக்கக்கூடிய குற்றச்சாட்டு. இதை இவர் தான் செஞ்சிருக்காருன்னு சொல்லி பார்த்தா இல்லை, இதுக்கெல்லாம் முன்னோடியாக 2009 ராசா அவர்கள் இருந்ததாக அவர் குற்றச்சாட்டு. ஒரு செய்தி ஊடகத்தில் வந்த செய்தியை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கான ப்ரூஃப் நம்மகிட்ட இருக்குது. அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இதை ஜெயலலிதாமா கண்டுபிடிச்சிட்டாங்களாம் 2009. என்னடா இடம் கொடுத்துருக்கு 20 ஏக்கர். அப்போ தான் தெரியுது மீதம் இருக்கும் ஒரு 100 ஏக்கர் அதுக்கு நடுவில் இருக்கக்கூடிய இந்த இடத்த அவர் கொடுத்துருக்காரு. அதை சுற்றி இருக்கக்கூடிய ஏரியாயெல்லாம் அங்கே ஒரு மெடிக்கல் காலேஜ் வருதுன்னா எவ்வளவு விலை உயரும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிப்பாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? 20 ஏக்கரை கொடுத்து அதை சுற்றி இருக்கக்கூடிய பல ஏக்கர் நிலப்பரப்புக்கு கோடி கணக்கில் ரூபாய் ஏறும் அப்படிங்கிற கணக்கை வைத்து அவர் என்ன செஞ்சுருக்கார், ஒரு ஆட்டத்தை ப்ளே பண்ணியிருக்கார். இதுவே இவ்வளோ செஞ்சுருக்கீங்களே, பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறத வச்சு நீங்கள் எவ்வளவு செஞ்சுருப்பீங்க, அதனால தான் குத்துதே கொடையுதே அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லை உங்களுடைய அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் ஒரு விமான நிலையம் போகிறது அப்படிங்கிறது நம்மளால் அக்செப்டே பண்ண முடியாது.
ஏன்னா அடுத்த விமான நிலையம் வர்றதுக்கு கிட்டத்தட்ட 5லேருந்து 15 வருஷம் கூட ஆயிரலாம். விமான நிலையத்துக்கான அந்த ஒரு ஒட்டுமொத்தமான லேஅவுட் ரெடி பண்ணணும். அதுக்கான இடத்தை பார்க்க வேண்டும். அதற்கு ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா சம்மதிக்க வேண்டும். அவங்க ஒரு இன்ஸ்பெக்ஷனுக்கு வர வேண்டும். அதுக்கான ப்ரொசீஜர் அப்படிங்கிறது ஏகப்பட்டது இருக்குது. அப்போ இந்த 10-15 வருஷம் விமான நிலையம் இல்லாமல் நம்ம ஓட்ட போகிறோம் அப்படிங்கிறது, 2வது விமானம் நிலையம் இல்லாமல் போகிறது அப்படிங்கிறது ஒரு கஷ்டம்தான். ஆனால் பரந்தூர் விமான நிலையம் அப்படின்னு சொல்லும்போது அதை சுற்றி இருக்கக்கூடிய விவசாய ஏக்கர் நிலங்களை கையகப்படுத்தி வச்சுருப்பீங்களோ அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குது. 5100 ஏக்கர் அப்படின்னு சொல்கிறாங்க. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. சரி, தருதலை மேட்ருக்கு வந்துடலாம். ராசா அவர்கள் ஒரு வார்த்தையை சொல்கிறார். அறிவாலயத்தில் வெள்ளை அடிக்கிறதுக்கு ரெடி ஆகிக்கோங்க, அறிவாலயத்தில் நீங்கள் வாடகைக்கு விட வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சில தருதலைகள் பேசி கொண்டிருக்கிறார்கள், சில தருதலை அமைச்சர்கள் பேசி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இங்கே சில தருதலை அமைச்சர்கள் அப்படின்னு சொன்னது சிடிஆர் நிர்மல்குமார் அவர்களை தானே. சரி, இங்கே தருதலை அப்படின்னு சொல்கிறாங்களே, இந்த தருதலைக்கான அர்த்தம் என்னன்னு தெரியுமா? ராசா அவர்களுக்கு அவர் தமிழில் புலமை வாய்ந்தவர் தானே. புலமை வாய்ந்தவருக்கு தருதலை அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் தெரியாமல் போகாமல் இருந்திருக்காது அப்படின்னு சொல்லி நம்ம நம்புவோம். சரி, அதில் அவர் இன்னொரு வார்த்தையை சொல்கிறார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் தமிழ்நாட்டில் எல்லாரும் வீட்டுக்கு வெள்ளையடிச்சாங்க. திமுக வந்த பிறகு தான் நம்மலாம் பேண்ட் ஷர்ட் போட்டோம், நம்மலாம் ஜட்டி போட்டோம், நம்மலாம் பாத்ரூம் கட்டணும். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நம்ம தமிழ்லேயே பேச ஆரம்பித்தோம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் இந்த சட்டையில் உள்ள பட்டன்லாம் போட்டுட்ருக்கோம். என்னங்கடா உருட்டு இது? எப்போ பார்த்தாலும் ஒரு ஆசிரியர் ஆனா, ஒரு என்ஜினியர் ஆனா, ஒரு டாக்டர் ஆனா அதெல்லாம் திமுக போட்ட பிச்சை அப்படின்னு சொல்கிறது. இப்போ என்னென்னா, நேற்று உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசியிருந்தார். எங்கள் தலைவர் போட்ட பிச்சையால் தான் தாவேகா அப்படிங்கிற ஒரு கட்சி இன்றைக்கி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி. உங்கள் வாயிலேருந்து நல்லதே வராதா? எல்லாமே நீங்கள் போட்ட பிச்சை தானா? இல்லை இவங்க வந்த பிறகு தான் இதெல்லாமே நடந்துச்சு, அவங்க வந்ததுக்கு முன்னாடி திமுக வர்றதுக்கு முன்னாடி தமிழர்கள் வீட்டுக்கு வெள்ளை அடித்தது கிடையாதான்? எந்த காலத்தில்ப்பா வாழ்ந்துட்டுருக்கீங்க? தமிழர்கள் அரண்மனை வச்சுருந்துருக்காங்க, தமிழர்கள் கோவில் கட்டி கும்பிட்டு இருக்காங்க, தமிழர்கள் கல்லணை மாதிரியான ஏகப்பட்ட அணைகளை கட்டியிருக்காங்க. அதுக்கெல்லாம் அவங்க வெள்ளை அடிக்காமல் இருந்திருப்பாங்களா என்ன? இவங்க வந்ததுனால தான் தமிழர்கள் வெள்ளை அடிக்கிறாங்களாம். அப்படி இல்லைன்னா வெள்ளை அடிச்சிருக்க மாட்டாங்களாம். கேட்டால் இதை நாம் கேட்டோன்னா நம்மளை தருதல்னு சொல்கிறது, தற்கொலைன்னு சொல்கிறது. இதெல்லாம் படிக்கிறதுக்கும் கேட்குறதுக்கும் அங்கே ஒரு கூட்டம் இருக்குது. இந்த மாதிரி சில இடங்கள் இருக்குது தெரியுமா? இந்த திருமண நிகழ்வு அவங்க வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு தினம். அந்த தினத்தை இந்த அரசியல்வாதிகளை கூப்பிட்டு வச்சு நீங்கள் பேசுங்க, சொற்பொழிவு ஆற்றுங்கள் அப்படின்னு சொல்லி அங்கே வர்றவங்களுக்கும் கஷ்டத்தை கொடுத்து நாளை பின்ன அந்த வீடியோவை நீங்கள் பார்ப்பீங்களா? அவர் சொல்கிறதெல்லாம் போய் பித்தலாட்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அரசியல் தலைவர், நான் இவரை சொல்லலை, ஏதாவது ஒரு அரசியல் தலைவர் பேசுகிறது தப்பாக இருக்குது, அது 5 வருஷத்துக்கு பிறகு கண்டுபிடிக்கிறாங்க, இல்லை நிறைய பேர் அதை டீகோட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, ஐயோ நம்ம திருமண நிகழ்வை மறுபடியும் நடத்திடலாமா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது வயிற்றில் ஒன்று கையில் ஒன்று இருக்கும். அப்போ 2 குழந்தைகளை வைத்து நம்ம என்ன செய்ய முடியாது, மறுபடியும் திருமண நிகழ்வுலாம் நடத்த முடியாது பாருங்கள். ஸோ வாழ்க்கையில் ரொம்ப 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 முக்கியமான ஒரு தினமாக திருமண நிகழ்வை நாம் பார்க்கும்போது தயவு செஞ்சு சொல்கிறேன், அரசியல்வாதிகளை கூப்பிடுங்க, வாழ்த்துவதற்காக கூப்பிடுங்க, ஆனால் அரசியல் பேசுகிறதுக்காக கூப்பிடாதீங்கப்பா. ஏன்னா இன்றைக்கி எல்லாருமே அதை தான் பேசிகிட்டு இருக்காங்க. குறிப்பாக திமுகவினுடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் எல்லாருமே எந்த ஒரு அரசியல் மேடையும் போகிறத விட்டுட்டு திருமண மேடையை ஏறி விடுகிறார்கள். இவங்களை வாழ்த்துறோம் அப்படிங்கிற பேரில் அடுத்ததான் நாங்கள் என்னெல்லாம் செய்ய போகிறோம் தெரியுமா, நாங்கள் எப்படிலாம் செஞ்சுருக்கோம் தெரியுமா, சட்டசபையில் என்னெல்லாம் நடந்துச்சு தெரியுமா, அதை தான் லைவாக நாங்கள் பார்த்துட்ருக்கோமே, சட்டமன்றத்தில் என்ன நடந்துட்டுருக்குன்னு. அதை நீங்கள் வேறு அதுவும் திருமண நிகழ்வில் எக்ஸ்பிளைன் பண்ணணுமா என்ன அப்படிங்கிற கேள்வியெலாம் இன்றைக்கி நிறைய பேர் மத்தியில் வந்துக்கிட்டு இருக்கு. சரி, இந்த தருதலை அப்படின்னு சொன்ன ராசா அவர்களை பற்றி 2009 நடந்த விஷயத்தை நான் சொன்னேன். அப்போ அம்மையார் அவர்கள் பிடிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி நானும் தேடி பார்க்க போகிறேன். அப்போ தெரிஞ்சிடும் யார் இங்கே வெள்ளை அடிச்சிருக்கா, யார் எங்களுக்கு இங்கே வெள்ளை அடிச்சிருக்கா அப்படிங்கிறதெல்லாம் அப்போ தெரிஞ்சிடும். பரந்தூர் விமான நிலையம் அப்படிங்கிறத பற்றியும் கூடுதலாக நாம் பார்க்கலாம். இதெல்லாம் விட்டுருங்க, இறைவனுக்கு கிடைத்த மிகப்பெரிய சவாலாக இந்த அவையில் நான் பேசுகிறேன் அப்படின்னு ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணார் பாருங்க, சேகர் பாபு அவர்கள். இன்றைக்கி இன்னொரு வார்த்தையும் சொல்லியிருக்கார். ஒருவேளை முருகர் மட்டும் இங்கே யாருக்காவது ஓட்டு போடணும்னு நினச்சார்னா அவர் திமுகவுக்கு தான் ஓட்டு போடுவார். அவர் பாட்டுக்கு வள்ளி தெய்வான அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அவரை பிடிச்சிட்டு இது பூலோகத்துக்கு கொண்டு திமுக ஓட்டு போடுனா வேறு ஏதாவது செஞ்சிட போகிறாரு பார்த்துக்கோங்க. சூரசம்ஹாரம்லாம் ஆல்ரெடி முடிச்சிட்டார்ப்பில் மனுஷன், ரொம்ப வெக்ஸாகி இருப்பார். ஆல்ரெடி எத்தனை சூரனடா நான் சம்ஹாரம் பண்ணுறது, இப்போ மறுபடியும் ஒரு சூரசம்ஹாரமாக அப்படின்னு சொல்லி வந்துட போகிறாரு. கொஞ்சம் பார்த்து உஷாராக இருந்துக்கோங்க. ஏன்னா எப்போவுமே ப்ரே பண்ணும்போது நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், அதாவது நான் ஒரு கதையாக கேள்விப்பட்டது தான், அது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அது என்னென்னா, நம்ம நிறைய ப்ரே பண்ணுவோம், எனக்கு அது நடக்கணும், எனக்கு வீடு வாங்கணும், நான் நல்லா படிக்கணும், நல்லா வேலை கிடைக்கணும், நல்லபடியாக நிம்மதி வரணும், இப்படிலாம் சொல்லி வேண்டிகிட்டு இருக்கும்போது ஏதாவது ஒன்று எதேச்சியாக நடந்துடும்.
அப்போது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, ஒருத்தர் சொன்னாராம், கடவுள் முன்னாடி நிறைய பக்கங்கள் இருக்கும். அந்த பக்கங்களில் சில பக்கங்கள் மட்டும் எழுதாமல் விட்டுருவார். அதாவது நம்முடைய விதின்னு வச்சுக்கோங்களேன். அந்த விதியில் நிறைய எழுதியிருக்கும், சின்ன சின்ன கேப் இருக்குமா. அப்போ கரெக்டான நேரத்தில் கரெக்டான இடத்துல வச்சு நம்ம ஏதாவது ஒன்று பேசும்போது, நம்ம வாய் தவறி கூட நம்ம வரும்போது, நான் நல்லா படிக்கணும் அப்படிங்கிறது அந்த பிளாங்க் பேஜில் போய் விழுந்துருமா. அப்போது நமக்கு என்ன ஆயிரும், படிப்பு நல்லா வந்துடும். அதாவது கடவுளுடைய அனுகிரகம் இல்லாட்டி இயற்கையினுடைய அந்த சக்தி நமக்கு வந்துடும். இதை தான் எண்ணம் போல் வாழ்க்கை அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். நம்ம என்ன நினைக்கிறோமோ அது அந்த பிளாங்க் பேஜில், எம்டியாக இருக்கக்கூடிய பேஜில் அது ஃபில்லப் ஆயிரும். அது நமக்கு நடக்கும். அந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம பார்க்கும்போது ஏகப்பட்ட குழப்பங்களை இந்த அரசியல்வாதிகள் ஏற்படுத்தி கொண்டே இருக்கிறார்கள். ஸோ முருகன் இப்படி நீங்கள் செய்யணும், முருகர் திமுக ஓட்டு போடுவார் அப்படின்னு சொல்லி தப்பு கணக்கு போட்டுட்டாங்களான்னு தெரியல. ஏன்னா முருகர் அவங்களுக்கு மட்டும் கடவுள், அவங்க கடவுளே இல்லைன்னு சொல்கிறவங்க முருகரை மட்டும் எப்படி கடவுளாக ஏற்றுக்கொள்வார்கள் அப்படிங்கிறது தெரியலை. அது அரசியலின்னு வந்துட்டால் கடவுள் இல்லைன்னு சொல்லுவாங்க, எலெக்ஷன் வந்துட்டால் ஐயோ கடவுள் முன்னாடி போய் எல்லாரும் போய் விழுவாங்க, அப்படியே விழுந்து கிடப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். எது எப்படி இருந்தாலும் சமூக நீதி அப்படிலாம் பேசக்கூடிய நபர்கள் ராசா அவர்கள் தருதலை தமிழ்நாட்டுக்கு கிரகப்பிரவேசம் வந்ததே பெரியார் வந்த பிறகுதான் அப்படின்னு சொன்னாங்க. கீழே ஒரு கருத்தை பார்க்க முடியுது. பெரியாருக்கும் கிரகப்பிரவேசத்துக்கு என்னையா சம்பந்தம்? அவர் முற்போக்குவாதியா, அவர் கிரகப்பிரவேசம்லாம் செய்ய மாட்டாரியா, வெள்ளை அடிக்கிறத பற்றிலாம் அவரை வச்சு கம்பேர் பண்ணி பேசிகிட்டு இருக்கீங்களே, இது உங்களுக்கே அடுக்குமா அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை கேட்டாங்க பாருங்க. ராசா அவர்கள் அதற்கு என்ன பதில் வைத்திருக்கிறார் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை. நம்ம அரசாங்கத்துக்கான நிறைய கல்லூரிகள் அப்படிங்கிறது உருவாக்கி கொண்டே இருக்கிறோம். குவான்டிட்டி வைஸாக நம்ம நிறைய கல்லூரிகளை உருவாக்கி கொண்டு இருக்கிறோம். பட் அவர் சொன்னது ரொம்ப முக்கியமாக தரச்சான்றிதழ்கள் அப்படின்னு ஒன்று இருக்குல்ல, ஐஎஸ்ஓ தரச்சான்றிதழ்கள்லாம் இருக்குல்ல, மரிய வில்சன் அவர்கள் சொன்னது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஒரு விஷயமா தோணுச்சு. அவர் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ தனியார் இருக்கக்கூடிய நிறுவனங்கள், கல்லூரிகள் இவங்கெல்லாம் ஐஎஸ்ஓ சான்றிதழ் பெற்றது அப்படின்னு சொல்லுவாங்க. ஐஎஸ்ஓ சான்றிதழ் அப்படின்னு இந்த தரச்சான்றிதழ் பெறுவதற்கு ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது. சரியாக புக்கை அவங்க ரெடி பண்ணி வைக்கணும், சரியான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஆடிட்டிங் சரியாக இருக்கணும், இப்படின்னு சொல்லி நிறைய க்ரைட்டீரியா இருக்குது. இதெல்லாம் சரிப்படுத்தினால் மட்டும்தான் ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். இதை தனியார் கல்லூரிகள் செய்யும்போது ஏன் இதை அரசாங்க கல்லூரிகள் யாரும் இதுவரை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்கிறார். கடந்த 30-40 வருடங்களாக ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷன் அப்படிங்கிறத எந்த அரசாங்க கல்லூரிகளும் வாங்கியது கிடையாது. வெகு சில 1-2, அதுவும் ரொம்ப ரேர் அப்படிங்கிறாரு. என்ஐசி சர்டிஃபிகேஷன் வாங்கினது கிடையாது, A+ அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன், A++ அப்படிங்கிற சர்டிஃபிகேஷன் வாங்கினது கிடையாது அப்படின்னு சொல்லும்போது நம்ம எந்த அளவுக்கு நம்முடைய கல்லூரிகளையும் நம்முடைய பணத்தையும் விரயம் செய்து கொண்டிருக்கிறோம். குவான்டிட்டியாக நீங்கள் நிறைய அரசாங்க கல்லூரிகளை உருவாக்குகிறீர்கள், அது குவாலிட்டியாக இருந்தால் தானே அதுலேருந்து வரக்கூடிய மாணவர்கள், இளைஞர்கள் அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்வார்கள். இங்கே குவான்டிட்டியை மட்டுமே வச்சுக்கிட்டு என்னங்க செய்ய முடியும்? ஒன்றுமே இல்லைங்க. உங்கள் முன்னாடி 5 கிலோ பிரியாணி இருக்குங்க, 5 கிலோ குவான்டிட்டி வைஸாக 5 கிலோ இருக்குது. ஆனால் உப்பு இல்லை, காரம் இல்லை, ஒன்றுமே கிடையாது. ஆனால் 5 கிலோ பிரியாணி. அதே நேரத்தில் உங்கள் முன்னாடி குவாலிட்டியான ஒரு 1/2 கிலோ பிரியாணி இருக்குது. எதை நீங்கள் சாப்பிடுவீங்க? 5 கிலோவை சாப்பிடுவீங்களா, 1/2 கிலோ பிரியாணியை சாப்பிடுவீங்களா? எனக்கு குவாலிட்டி கொஞ்சமாக இருந்தாலும் பரவாயில்லை, டேஸ்ட்டு நல்லா இருக்குன்னா நான் குவாலிட்டியை தான் சூஸ் பண்ணனே தவிர குவான்டிட்டியை சூஸ் பண்ண மாட்டேன். அந்த குவான்டிட்டியாக வாங்கி நான் சாப்பிட்டு ஒன்றுமே இல்லாமல் சாப்பிட்றதுக்கு குவாலிட்டியான ஒரு இடத்துல நான் இதை சாப்பிட்டுட்டு போயிடுவேன் நம்ம நினைப்போம். அந்த குவாலிட்டி தானே ஒரு சாப்பிட்ற விஷயத்தில் இவ்வளோ பெரிய குவாலிட்டியை பற்றி நம்ம கம்பேர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம். இந்த ஹோட்டல் நல்லா இருக்கும், அந்த ஹோட்டல் நல்லா இருக்காது, அது ரிவ்யூ நல்லா இருக்குது, இதில் ரிவ்யூ நல்லா இல்லை அப்படின்னு சொல்லி அந்த குவாலிட்டி எதிர்பார்க்கக்கூடிய நாம் அரசாங்க கல்லூரிகளில் அந்த குவாலிட்டி எப்படி உருவாகிறது? 10 அரசாங்க கல்லூரிகள் வைப்பதை விட 5 அரசாங்க கல்லூரிகளை வைத்து 5ஐயும் குவாலிட்டியாக மெயின்டைன் பண்ணிங்கன்னா அதுலேருந்து உருவாகக்கூடிய மாணவ மாணவிகள், அதுலேருந்து உருவாகக்கூடிய இளைஞர்கள் நாட்டுக்கு எவ்வளவு நன்மையை கொண்டு வருவார்கள் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். குவான்டிட்டியும் வேணும், ஆனால் அதே அளவுக்கு அதுக்கு குவாலிட்டியும் வேணும்ல. நான் குவான்டிட்டி மட்டும் உயர்த்திக்கிட்டே போவேன். எதுக்காக உயர்த்துறாங்கன்னு நினைக்கிறீங்க? ஒரு அரசாங்கம் வருகிறது, 5 வருஷம் ஆட்சி செய்கிறாங்க, நான் தான் அரசு கலைக்கல்லூரி கொண்டு வந்தேன், 50 கோடி, அதில் 20 கோடி அந்த கல்லூரி உருவாக்குவதற்கு 30 கோடி யாருக்கு போச்சுன்னு கேட்டால் கணக்கே இருக்காது. ஒருவேளை இருக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இப்படிப்பட்ட இடத்துல நாம் என்ன செஞ்சிட்ருக்கோம்? குவான்டிட்டியான கட்டிடங்களை நிரப்பி கொண்டிருக்கிறோம். ஆனால் கட்டிடங்களில் இருக்கக்கூடிய அந்த கல்வி நிறுவனங்கள் அது குவாலிட்டியாக செயல்படுகிறதா அப்படிங்கிறது ஒரு கேள்வியாக கேட்கும்போது அதை பற்றி ஏன் நாம் விவாதம் பண்ணுறது கிடையாது? இங்கே அரசாங்க கல்லூரிகள் எவ்வளவு இருக்குது? ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேஷனுக்காக எத்தனை கல்லூரிகள் முயற்சி செய்தார்கள்? அந்த கல்லூரி முயற்சி செய்தது எப்படி வீணாகி போனது, எப்படி சக்ஸஸ் ஆனது? ஒரு மீடியா இதை பற்றி கவர் பண்ணியிருந்தாங்கன்னா நம்ம மாணவ மாணவிகளுக்கு தெரிஞ்சிருக்கும் அரசாங்க கல்வி நிறுவனங்களுக்கும் தனியார் கல்வி நிறுவனங்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு சொல்லி. இதெல்லாம் நாம் இண்டிவிஜுவலாக செய்யக்கூடிய விஷயம் கிடையாது. அது நாட்
பாசிபிள் அப்படின்னு சொல்ல மாட்டேன், பாசிபிள் தான். பட் ஒரு மீடியா நினச்சாங்கன்னா, ஒரு பவர்ஃபுல் பர்சன் நினச்சாங்கன்னா, ஒரு அமைச்சர் நினச்சாங்கன்னா, இது ஈஸியாக அவங்க லிஸ்ட்டை கொண்டு வந்துட முடியும். அந்த லிஸ்ட்டில் இருந்து அவங்களால ஈஸியாக அடுத்த கட்ட நகர்வுகள் அப்படிங்கிறத செய்ய முடியும். ஏன் இதை யாருமே செய்யாமல் இருந்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி மட்டும்தான் ஏன் நாங்கள் கேட்குறோம். அந்த கேள்விக்கு கூட அரசியல்வாதிகளால் பதில் சொல்ல முடியவில்லை என்றால் நீங்கள் அரசியல்வாதியாக இருந்து என்ன பிரயோஜனம்? நான் சென்னை கிழக்குக்கு இப்போ தான் வந்திருக்கேன். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்கிறார், எனக்கு சேகர்பாபு அவர்கள் மீது கோபம் கிடையாது. ஏன்னா அவங்களுடைய அப்பாவை தோற்கடிச்சது சேகர்பாபு அப்படிங்கிறத நிறைய பேர் பேசிகிட்டு இருந்ததுனால அவர் சொல்கிறார், இந்த வார்த்தையை அவர் சொல்கிறார், எனக்கு கோபம் கிடையாது, எனக்கு வருத்தம் தான் இருக்குது. கோபம் இல்லையா, வருத்தம் இருக்கான். ஏன் வருத்தம் இருக்குது? சரியாக வேலை செய்யலைங்கிற வருத்தம் இருக்குது. நம்ம எதிரி யார் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்காமல் விட்டுட்டோம். அதான் இப்போ தெரிஞ்சிருச்சுல நம்ம எதிரி யார். சார் நாளைக்கு இன்னொரு எதிரி உருவாகுவான் சார், அதை எப்படி நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க? இப்போ உங்களுடைய டார்கெட் என்ன? நம்ம தாவேகா. நாளைக்கு தனுஷ் அவர்களோ இல்லாட்டி ஏடிஎம்கேயோ ரொம்ப பெரிய அளவில் பாஜகவோ நாம் தமிழர் கட்சியோ பெருசாக வளர்ந்து அடுத்த எதிரியாக வந்துட்டாங்கன்னா நீங்கள் என்ன செய்வீங்க? மறுபடியும் இதே டைலாகை சொல்லுவீங்களா? எதிரியை உருவாக்குதல் உங்களுடைய வேலை கிடையாது. மக்களுடைய நம்பிக்கையை சம்பாதித்தல், மக்களுக்கு நல்லது செய்தல் அப்படிங்கிறது மட்டும்தான் ஒரு அரசியல்வாதியினுடைய, ஒரு அரசியல் கட்சியினுடைய வேலையாக இருக்க வேண்டும். ஆனால் இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சி, இங்கே இருக்கக்கூடிய திமுக தன்னுடைய எதிரி யார் அப்படிங்கிறது தான் தேடிட்டு இருக்காங்க. நம்ம என்ன நல்லது செஞ்சோம், மக்களுக்கு நம்ம என்ன நல்லது செய்ய போகிறோம் அப்படிங்கிறத பற்றி அவங்க யோசிக்கிறத விட, இந்த எதிரியை எப்படி வீழ்த்துவது, இந்த எதிரி எப்படி நம்மை வீழ்த்தினான், நாம் எப்படி தோற்று போனோம், குளத்தூரில் நான் தோக்கவே இல்லை அப்படின்னு சொல்லி இன்றைக்கும் வழக்கு மேலே வழக்கு போட்டுட்டு இருக்கீங்களே, எந்த மாதிரியான அரசியல் சார் நீங்களாம் செஞ்சிட்ருக்கீங்க? இதில் கேள்வி கேட்டால் தருதலை தற்குறின்னு சொல்கிறது, திருப்பி கேள்வி கேட்டால் அதுக்கான பதிலும் வர்றது கிடையாது. எது எப்படி இருந்தாலும் இன்னும் நிறைய விஷயங்கள் நான் பேசத்தான் போகிறேன். அப்படி பேசும்போது இந்த மாதிரி தவறான வார்த்தைகள்லாம் பயன்படுத்த மாட்டேன். என் வீட்டு வளர்ப்பு அப்படி கிடையாது. சில நபர்களுடைய வளர்ப்பு அப்படி இருக்கிறதுனாலையும், சில நபர்களுடைய வளர்ப்பு ஆபாசமாக இருப்பதனாலையும் அதை கண்டுக்கிட போகிறதும் கிடையாது. ஆனால் மக்கள் முன்னாடி நீங்கள் பேசுகிறீங்க, ஒரு தலைவன் அப்படிங்கிற ஒரு பொறுப்பிலிருந்து பேசுகிறீர்கள் என்றால் உங்களை விமர்சிப்பதும் உங்களை கேள்வி கேட்பதும் தார்மீக கடமையாக எடுத்துள்ளோம். அம்பிட்டு தான். டிபி ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் யார் மீது வன்மமும் கிடையாது, யார் மீது கோபமும் கிடையாது. மக்களுக்கு நல்லது செய்கிறீங்கன்னா பாராட்டுறோம். மக்களுக்கு நல்லது செய்யல, நஞ்சை விதைக்கிறீர்கள், ஆபாசமாக பேசுகிறீர்கள் அப்படின்னா உங்களுக்கு அர்ச்சனை தொடரும். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.